ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபசீஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் தான். இவ்வளோ நாள் கேப் விட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காலமாக நான் வரல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய வீடு ஃபுல்லாக என் பையன் டாய்ஸாக போட்டு வச்சுருக்கான். இனிமேல் தான் வீட்டை க்ளீன் பண்ணணும். டைனிங் டேபிள் அப்படியே இருக்குது, அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் பெட்ரூம், கிச்சன் எல்லாமே அப்படியே இருக்குது. வாங்க க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அழுக்கு துணி ஃபுல்லாக துவைச்சிடலாம். தட்டி விட்டு பெட்டை நீட்டாக விரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இது நம்ம அதுவே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். பெட்டை நீட் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு தாட் இருக்கும். மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கும். இப்போ பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாய்ஸ் வீடு ஃபுல்லாக என் பையன் போட்டு வச்சுருப்பான். அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். தூத்துட்டு அப்புறம் கிச்சன்லேயும் நம்ம பாத்திரத்தெல்லாம் நல்லா ஒதுக்கி போட்டுட்டு அந்த மேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம். பாத்திரத்தை ஒதுக்கிட்டாலே லாஸ்ட்டில் நம்ம தூத்து முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். ஏன்னா தண்ணி பட்டால் அந்த இடம் தூக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தூத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா பாத்திரத்தை கழுவி அடுப்பு தொடச்சிக்கிடலாம். வரண்டாவையும் எல்லாத்தையும் தூத்து விட்டுக்கிறேன். நம்ம வேலை செய்யும்போது ஏதோ ஒரு கவனத்தில் இல்லாமல் அதை செய்கிறோம், நம்ம நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சோம்னா அந்த வீடே க்ளீனாக இருக்கும். பாருங்கள், வீட்டை ஃபுல்லாக தூத்து முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. டைனிங் டேபிளும் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் டைனிங் டேபிளை தொடச்சி மட்டும் விடணும். இப்போ கிச்சனில் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக அந்த குப்பையெல்லாம் ஒரு சேர எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம துடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம டீப் க்ளீனிங் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. இதெல்லாம் டீப் க்ளீனிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வேலை பெரிய வேலை மாதிரி நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுவோம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா தொடச்சிக்கலாம். ஜஸ்ட் இப்போ குப்பையை மட்டும் நம்ம தட்டி விட்டுக்கலாம். அப்போலாம் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், ஸ்டவ்வில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர தள்ளி வச்சுக்கிடலாம். இப்போது இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா. அந்த ஏரியாவில் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்தையும் கொஞ்சம் தூத்து விட்டுக்கிடலாம். நல்ல ஒரு அதாவது இது அதிகமாக யூசேஜில் இருக்கிறதுனால இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நிறைய டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொன்று அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நம்ம 2 நாள் துடைக்காட்டாலும் அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு அதிகமாக தெரியும். ஆமாம், அதனால நம்ம தூத்து கம்ப்ளீட்டாக நான் டெய்லி அந்த இடத்த தொடச்சி எடுத்துருவேன். அங்கே உள்ள டஸ்ட்டை ஃபுல்லாக தூத்தி எடுத்துகிட்டு அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சிடுறேன். முட்டை, எண்ணெய் எல்லாத்தையும் அதை வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம தண்ணி தொட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை தொடச்சி எடுத்துட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சிடும். நார்மல் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறேன். நான் எந்த இதுவும் கலக்கலை. அதை மட்டுமே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப அதாவது மெட்டல் இருக்கக்கூடிய நாரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் சாதாரண ஸ்க்ரப், அதாவது ஸ்பாஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்க்ரப், அந்த சாதாரண ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக அதில் இருக்கிற துரு கூட எல்லாமே எடுத்துரும். அதில் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துடலாம். நமக்கு ஒரு இது க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வேலை கண்டினியூவாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு கண்டினியூவாக ஓடாது. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளேயே தட்டை இதுக்கு மேலே போடக்கூடிய அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடியதை நான் கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டுடலாம் கையோட. ஏன்னா பால், தண்ணி எதுவும் கொட்டும்போது, சோறு கொதிக்கும்போது உள்ள தண்ணி எதுவும் கொட்டும்போது அந்த இடம் இன்னும் கொஞ்சம் துரு பிடிக்காமல் இருக்கும். தட்டு வைக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டவ்வை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுப்போம், பிசுப்பு இல்லாமல். இப்போ கவுண்டர் டாப்பையும் நம்ம அதே லிக்யூட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்க்ரப் பண்ணி. ஏன்னா அந்த இடமும் எனக்கு யூசேஜ் இருக்கிறதுனால நோம்பு கஞ்சி கொட்டியிருக்கோம், ஜூஸ் கொட்டியிருக்கோம், இதெல்லாம் அங்கங்கே கொட்டியிருக்கோம். அதனால் அதையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே நம்மளோட வாலையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இருக்கிற எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக இது பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. நான் தொடச்சிட்டேன். இப்போ நான் 2வது தடவை தொடச்சிட்ருக்கேன்.
பாருங்கள், இருக்கிற ஒரு கேப் கூட நான் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நான் துடைச்சிட்டேன். நான் அப்படின்னா தான் எண்ணெய் பிசுக்கு தங்காமல் இருக்கும். இல்லைன்னா அந்தந்த இடத்துல கருப்பு கலரில் எண்ணெய் அப்படியே தாய்க்கணும். இதுக்கப்புறமும் நான் ஒரு வாஷ் கொடுப்பேன். தண்ணி வச்சு கழுவுவேன் மறுபடியும். இந்த இடம் ஒர்க்கிங் ஏரியாங்கிறதுனால கூட ஒரு தடவை நான் துடைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை மட்டும்தான் நம்ம கழுவ வேண்டிய பாக்கி இருக்குது. பாத்திரத்தை மட்டும் கழுவிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கழுவின பாத்திரத்தை இப்போ நான் அடுக்கணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. துடைச்சாதான் அந்த இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே நம்ம துடைச்சி க்ளீனாக வச்சா மட்டும்தான் அழகாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இன்னும் பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி கடகடன்னு முடிச்சிடலாம். முடிச்சு சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டா என்னோடய வேலை முடிஞ்சிடும். பாத்திரத்தை அடுக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் இஃப்தாருக்குள்ளே வேலையை பார்க்கணும். பாருங்கள் கண்ணாடி பாத்திரங்கள், ஸ்பூன் இதெல்லாம் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். இப்போது சிங்கை மட்டும் க்ளீன் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. இதை வந்து பாத்திரங்களை வெயிலில் காய வச்சுட்டு நம்ம சிங்கை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கும் சேம் விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை கம்ப்ளீட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம். டேப் கொண்டு நான் இது பண்ணிடுவேன். தேய்ச்சிடலாம். பாருங்கள் கழுவி முடிச்சுட்டேன். தேய்ச்சி சிங்கை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள் தண்ணி வச்சு நான் எல்லாத்தையும் அலசி வச்சுக்கிறேன். டேப்பையும் நான் கழுவிட்டு இந்த இடத்தையும் கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக நம்ம சோப்பு நுர போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வைப்பரை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணியை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நான் தங்குனாலும் அந்த இடத்துல அப்படியே பொறியாக உப்பாயிரும். அந்த இடமே கொஞ்சம் ஃப்ரேடான மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அவ்வளோத்தையும் வைப்பரை வச்சு நான் வலிச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சிங்கை சுற்றி ஃபுல்லாகவே நான் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஸ்டெயின் இல்லாமல். ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு அந்த ஹாட் வாட்டர் ஸ்டெயின் பதியாமல் இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட சேனலில் இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ரொட்டீன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இஃப்தாருக்குள்ளே வேலையை தான் பார்க்கணும். பால் அப்போ தான் எடுத்து வச்சுட்டேன். பாலை காய்ச்சணும். அப்புறம் ஜூஸுக்கு தேவையான ஐட்டம் எடுத்து வைக்கணும். பாலை காய்ச்சி அடுப்பில் போட்டேன். இப்போ நன்னாரிவை தான் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு புட்டிங்க்கும் தேவை, ஜூஸுக்கும் தேவைங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். நன்னாரி ஜூஸ்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.